Okay, good afternoon. So we go on seeing them our classes since day by day. என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா வாட் அபவுட் தி சைக்காலஜி, சைக்காலஜியில் என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கு, அந்த சைக்காலஜி எப்பெல்லாம் நம்ம கொண்டு போறோம், அதில் வந்து என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் சொன்னாங்க, எந்த மாதிரியான சைக்காலஜிஸ்ட் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொன்னாங்க, வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் என்ன மாதிரி சொன்னாங்க, அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் என்ன மாதிரி சொன்னாங்க, இந்தியன் சைக்காலஜிஸ்ட் என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம டே பை டே என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரம் அவர் ஸ்டார்டிங் கிளாஸ் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டார்டிங் எப்படி சொல்றது, நம்மளுடைய ஏஷியன் பீப்புள்ஸ், அதாவது ஏஷியன் ஸ்கிரிப்ட்ஸ், அதாவது நம்ம பகவத்கீதை அண்ட் சுஃபிசிசம் குரூப் இன் புத்திஸ்ட். ஸோ அந்த மாதிரி இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாமே எந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் சொன்னாங்க அந்த விஷயத்த வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் வரப்போற கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், சரி ஓகே. ஸோ அப்போ அந்த புக்ஸ்ல நிறைய சொன்னாங்க. ஸோ அதே கான்செப்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து 2000s வரைக்கும் என்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதுல இருந்து எப்படி வந்து நம்மளுடைய மேற்கத்திய சைக்காலஜி, இந்த உளவியல் அப்படின்றது எந்த மாதிரி வளர்ந்துச்சு, ஸோ அதை எப்படி லீட்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க, அதை இந்தியன் சைக்காலஜிக்கு எந்த மெத்தட்ல அவங்க மாத்தினாங்க, ஸோ அவங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரூஃப் கொடுத்தாங்க, ஸோ அதை எப்படி எவால்வ் பண்ணாங்க, ஸோ அதுல இருந்து என்ன மாதிரியான ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்க, அந்த ரிசர்ச் மெத்தடாலஜிக்கு என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் அவங்க சொல்லி அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸஸ் அப்படின்ற டாபிக்ஸ், லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்துலையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதே வே ஆஃப் மெத்தட்ல இன்னைக்கு நம்ம அடுத்த டாபிக், நம்ம லாஸ்ட் ஒரு 3 to 4 கிளாஸஸாவே நம்ம கொஞ்சம் எப்படி சொல்றது, அப்படியே மேலோட்டமா போற மாதிரியே இருக்கும். எப்படி மேலோட்டமா போற மாதிரி இருக்கும் அப்படின்னா, சைக்காலஜிக்கும் மேத்துக்கும் எந்த மாதிரியான கனெக்ஷன் இருக்கு. லைக் நமக்கு தெரியும், இன்னும் ஒரு பயாலஜிக்கும் ஒரு மேத்துக்கும் எந்த மாதிரியான சம்மந்தம் இருக்கும் அப்படின்னா, இஸ் த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது இங்க சைக்காலஜில எந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி நமக்கு இங்க கொண்டு வர்றாங்க அப்படின்றதா இங்க சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ரிசர்ச் அப்படின்ற ஒரு டாபிக். அந்த ரிசர்ச் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மெத்தட்ஸ் எங்க எப்படி யூஸ் பண்றாங்க, அதோடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன, அது அப்சர்வேஷன் மெத்தடா இல்ல ஃபீல்டு போய் நம்ம பார்க்கறதா. ஸோ இந்த எவ்ரி கிளாஸஸ் நம்ம வந்து 1 by 1 பார்த்துட்டே வந்தோம், அதே வே ஆஃப் மெத்தட். ஸோ அதுக்கப்புறமா அந்த வே ஆஃப் மெத்தட் வந்து என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பண்ணுச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் என்ன ஒரு ஃபார்முலை யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம்ல, என்ன சூத்திரம் வச்சு நீ பார்த்த, என்ன ஃபார்முலா அதுக்கு யூஸ் பண்ண, என்ன மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீ வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ வந்து ப்ரூவ் பண்ண, ஒரு குவாலிட்டியான ஒரு குவான்டிட்டிவ் அண்ட் குவாலிட்டிவ் மெத்தட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசர்ச் நம்ம தரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்கும். அதாவது அதுக்கு ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சில மெத்தடாலஜி, ஒரு சில ஃபார்முலாலாம் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா என்ன மாதிரியான மெத்தடாலஜில இருந்துச்சு, ஸோ அந்த மெத்தடாலஜி எல்லாமே நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது மீன் ஒன்று இருந்துச்சு, மீடியன் ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மோட் அப்படின்ற, அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் அனலைஸ், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்தோம். சைக்கோ அனலைசிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்குவைசஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ அப்போ இந்த மாதிரி வேரியஸ் டாபிக் நமக்கு எப்படி இருக்கு, டே பை டே வந்து நம்ம பார்க்கும்போது அது அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா மெத்தடாலஜியுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரீசன்ட் கிளாஸஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மெத்தடாலஜி உடைய பேசஸ்ல இன்னைக்கான கிளாஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இருக்கு தெரியுமா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை வச்சு எப்படி லீட் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு கொண்டு போறாங்க. லைக் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல வருது அப்படின்றதா வந்துட்டு இன்னைக்கான கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்கு. டெய்லி வந்து டே பை டே அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் நமக்கு எந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நமக்கு நியூ பேட்சஸ் போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணா நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, இல்லை டெட் எக்ஸாமா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியோ, ரயில்வேயோ, இன் பேங்கிங்கோ, அண்ட் தென் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்கு. கிளாஸஸ் நாட் ஓன்லி ஆன்லைன், ஸோ ஆன்லைன்ல அவங்களால பார்க்க முடியலன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் ஆல்சோ அவைலபிள் இருக்கு. அது வந்து டைமிங் எந்த மாதிரி நமக்கு ஷெடியூல் போட்டிருக்கோம்னா 7 to 9, 10 to 12 மார்னிங், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 and then 7 to 9. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்சஸ்ல வி scheduled it and then we provide the book materials and we conduct to test batch also, so weekly once or weekly twice அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி
கொண்டு போயிட்டு இருக்கோம். Those who are interested means contact the number 8940400154 அப்படின்ற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களை இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃபைன். அண்ட் தென் வீடியோ லைக் பண்ணா உங்களுக்கு ரொம்ப வீடியோ வந்து சரி ஓகே இந்த கிளாஸ் வந்து ஐம் சாட்டிஸ்ஃபை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக், ஒரு கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்க. பெல் பட்டன் இருக்கும், ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இன்க்ளூசிவ்லி ஐ மீன் யாருன்னா டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு திஸ் இஸ் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆர். ஏன்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து சைக்காலஜிக்கு கிளாஸஸ் யார் எடுக்கிறாங்க எடுக்கல ஐ டோன்ட் சீன்ஸ் லைக் ஆஃப் தட் பீப்புள்ஸ் இன் லைக் இன் வீடியோ ஐ மீன் யூடியூப். ஸோ we are taken, this is for you, so that's one thing I tell you. So today class நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸ் என்ன அப்படின்னா correlation and regression. ஸோ correlation எப்படி பண்றாங்க அண்ட் regression எப்படி இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்பெஷல் correlation மெத்தட்ஸும் இருக்கு அண்ட் regressionும் இருக்கு. ஸோ ஸ்பெஷல் correlation மெத்தட்னா இஸ் நத்திங் பட் as a be simple தான். என்னன்னா நம்ம எந்த மாதிரி மெத்தடாலஜியை எந்த இடத்துல பண்றோம் அதை எப்படி ரிலேட் பண்ணி பார்ப்போம். தட் இஸ் கால்ட் கோரலேஷன் அப்படின்றது. இந்த இடத்துல தான் இந்த கோரலேட் பண்ணி பார்க்கறது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோரலேஷன் மெத்தட்ஸும் இருக்கு. ஸோ அதையும் அண்ட் தென் ரெக்ரெஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே ஃபைன். இன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which correlation coefficient is used when both variables are ranked? நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். அதாவது வேரியபிள் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயம் இருக்கோ அதுல இருந்து ஒன்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சா தட் இஸ் கால்ட் அ வேரியபிள். ஸோ அதுவும் ரேங்க் நம்ம வந்து அந்த வேரியபிலிட்டிஸ் அதாவது ஃப்ரம் தி டே அதாவது நம்ம போகும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது அந்த டி டெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். பேரிட் டி டெஸ்ட் அப்படின்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அப்போ அந்த பேரிட் டி டெஸ்ட்ல என்ன மாதிரியான ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம் அப்படின்னா ஆக்சுவலி இஸ் அன் பி ஈஸி ஒன் as a comparative studies தான். ஒன்று கிடையாது. நம்ம போகும்போது வந்து அவன் வந்து ஒரு மார்க் எடுத்திருப்பான். நம்ம வந்து அந்த ஸ்கூலை விட்டு ரிலீவ் ஆகும் போதோ இல்லைன்னா வந்து அந்த ஆனுவலோட பீரியட் அதாவது அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது லைக் ஜூன் மந்த்லி டெஸ்டா இருந்தாலும் சரி ஆஸ் யூஸ்வல் இன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்டா கூட எடுத்துக்கோங்க. ஸோ அவன் ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட்ல எவ்வளோ எடுத்திருக்கான், அட் தி லாஸ்ட் அவனோட தேர்ட் டேர்ம் டெஸ்ட்ல எவ்வளோ எடுத்திருக்கான். ஸோ திஸ் இஸ் கம்பேரிசன். ஸோ அந்த கம்பேரிசன் திஸ் இஸ் வேரியபிலிட்டி. ஸோ இங்க வந்து அவன் 35 எடுத்துட்டு அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அவன் 35 எடுத்து அதே இதை அவன் வந்து ஃபைனலா போகும்போது லைக் எந்த பீரியட் அவன் தேர்ட் டேர்ம் போகும்போது அவன் 35 ஒரு 55 ஆக்கியிருந்தா தட் இஸ் த அச்சீவ்மெண்ட். ஸோ ஹி காட்டன் சம் ரேங்க். ஸோ அவன் பாஸ் ஆனவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரேங்கிங்ல வந்து நிற்கிறான். ஸோ தட் இஸ் கால்ட் அ ரேங்கிங் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை கோரிலேட் பண்றதுக்குன்னு ஒரு சில டைப் ஆஃப் மெத்தடாலஜி இஸ் தேர். எதை இந்த கம்பேரிசன் ஆஃப் வேரியபிளையும் இந்த ரேங்கையும் கம்பேர் பண்றதுக்கு மெத்தடாலஜி இஸ் தேர். ஸோ தட் இஸ் கால்ட் அ ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கோரிலேஷன். திஸ் இஸ் ஐ மீன் இது வந்து ரொம்ப வைடா யூஸ் பண்ற ஒரு ரேங்கிங் மெத்தட். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது எல்லாமே லைக் ஆஃப் திஸ் மெத்தட் தான். ஸோ இஸ் அன் ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கோரிலேஷன் அப்படின்றது இஸ் யூஸ்டு when data are in the form of rank or ordinal measurement. So is nothing but is ordinal measurement அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. At the same time it measure the degree of association between டூ ரேங்க்ஸ் வேரியபிலிட்டி. அதான் நான் சொன்னேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் எவ்வளோ எடுத்திருக்கான் அண்ட் லாஸ்ட் எவ்வளோ எடுத்திருக்கான். ஸோ இந்த பேசஸ்ல தான் அது போகும். ஸோ தரவரிசை ரேங்க் தரவுகளுக்கு இடையேயான உறவை அளவிட ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒழுங்கு அளவீடு அதான் சொன்னேன்ல ஒரு கரெக்டான ஒரு ஆர்டினல் ரேங்க் சொல்றது ஐ மீன் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேங்க் சொல்றது அந்த தரவுகளுக்கு மிகவும் பொருத்தமானது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பியர்மேனோடைய ரேங்க் கோரிலேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தி வேல்யூ ஆஃப் இதான் பியர்சன்ஸ் உடைய கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ரேங்க்ஸ் ஃப்ரம் அதாவது பியர்சன் வந்து ஒட்டுறவு குணகத்தின் மதிப்பு எந்த வரம்பிற்குள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் -1 to 1 தான். அதாவது இதை எப்படி கோரிலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தி வேல்யூ ஆஃப் +1 இஸ் இண்டிகேட் perfect positive correlation, is -1 is indicate perfect negative correlation and 0 is a low linear எந்த ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் கிடையாது. இது சிம்பிளா சொன்னா இந்த பர்சன் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா he is nothing but ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற ரெண்டு தாட் எடுத்துட்டு தான் இவர் வந்து கோரிலேஷன் சொல்வாரு. ஸோ அந்த ஃபார்முலா படி பார்த்தா இவர் +1 -1 அதாவது நம்ம ரேங்கிங் நம்ம கொடுப்போம் ஜென்ரலாவே. அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா டாப் கேட்டகரி, இதே இது வந்துட்டு செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அப்படின்றது வந்து அடுத்தடுத்த ரேங்க் கிரைட்டீரியால வர்றது.
ஸோ இந்த ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ மார்க் பேஸ்ல பார்த்தா, அதாவது வேரியபிலிட்டி இன் மார்க் அப்படின்ற பேஸ்ல பார்த்தா 100 அப்படின்றது இஸ் a டாப் மார்க். அட் தி சேம் டைம் he got an first rank means that is a different. புரியுதா? ஸோ மார்க் பேசஸ்ல மார்க் இஸ் அன் இன்க்ரீஸ் பிகாஸ் he written in a 100, பட் ரேங்கிங் அப்படின்றது இஸ் கம்பேர் வித் அன் ஸ்டூடெண்ட்ஸ், இது எத்தனை பேருக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்ப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் that correlation method. So that correlation is nothing but in -1 to +1 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. So a value of +1 indicates a perfect positive. At the same time +1 அப்படின்றது கம்ப்ளீட்டா பாசிட்டிவா சொல்லும். அதே இது -1 அப்படின்றது வந்து நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும். இதே இது 0ன்றது எந்த ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பையும் சொல்லாது அப்படின்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. And next, which correlation method is suitable when one variable is continuous and another is dichotomous? Dichotomous அப்படின்றது வந்துட்டு சிம்பிளான ஒரு விஷயம். dichotomous key அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜில இருக்கு. ஐ மீன் இஸ் dichotomous அப்படின்றது எதை சொல்லுவாங்கன்னா, சிம்பிளா சொன்னா இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு மாறி தொடர்ச்சியானதாகவும் மற்றொன்று இரும வகையானதாகவும் இருந்தால் எந்த ஒற்றுமை பயன்படுது? அதாவது டயகோட்டினமஸ் அப்படின்னா இஸ் ஸ்ட்ரக்சரலி சிமிலர் பட் இஸ் அ ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட். அதாவது அப்படிதான் சொல்லுவோம், ஜெனடிக்கலி டிஃப்ரெண்ட் அப்படிம்போம். பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். வி கோ அண்ட் சீன் லைக் ஆஃப் சம் இன்செக்ட்ஸும் சரி, ஒரு சில பேர்ட்ஸும் சரி, பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அ பேர்ட்ஸ் கூட சொல்லலாம். இட்ஸ் பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோங்களேன். சம் பட்டர்ஃப்ளைஸ் இஸ் சேம். அதாவது இட்ஸ் லுக் லைக் இஸ் பிசிக்கலி இஸ் அன் அப்பியரன்ஸ், அதோட ஸ்ட்ரக்சரலி சேம் பட் இஸ் ஃபங்க்ஷனலி ஆர் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட். ஒய்? பிகாஸ் இன் தேர் ஜெனட்டிக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் பட்டர்ஃப்ளை. அதாவது வி நோ ஒரு இண்டஸ்ட்ரியல் மாத் இருந்துச்சு. ஸோ அது வந்து அந்த இண்டஸ்ட்ரியோடைய புகனால ஆட்டோமேட்டிக்கா அதோடைய கலரவே சேஞ்ச் பண்ணுச்சு. ஸோ அப்போ அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஈக்குவலா வந்து அது மாத்து தான். பட் அந்த மாத்து வந்து பட்டர்ஃப்ளையோட கிரே கலர் எடுத்து கம்ப்ளீட்டா அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அதை எடுத்துக்கிச்சு. ஸோ அதே மாதிரி தான் தட் இஸ் கால்ட் டயகோட்டினமஸ். ஸோ ஒரு வேரியபிளோ இல்ல அது கண்டினியூஸா இருக்கும்போது இல்லைன்னா மற்றது இஸ் டயகோட்டினமஸா இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு நியூட்ரலைஸ் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய கோரிலேஷன் எதுனா இஸ் a point biserial correlation. Is a point biserial correlation is used when one variable is continuous and another one has a two category, அது மேல் ஃபீமேல். அதாவது ஒரு கிளாஸ்ல, அதாவது எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஒரு ஸ்கூல் இருக்கு, ஐ மீன் டூ டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்கூல் எடுத்துப்போம். அதுல ஒரு ஸ்கூல்ல கம்ப்ளீட்டா வந்து அது பாய்ஸ் ஸ்கூல் அப்படின்றத எடுத்துக்கோங்க. லைக் வந்து ஏதோ ஒரு ஸ்கூல் த அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அப்படின்ற ஸ்கூலையும் எடுத்துக்கோங்க. இன்னொன்னு அரசு, அதே அரசு தான், பட் அதுவும் ஒரே ஊர்ல தான் இருக்கும், இது ரெண்டுமே ஒரே ஊர்ல தான் இருக்கு. ஸோ அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாய்ஸ் ஸ்கூல் மட்டும். இன்னொரு சைடு இருபாலர் பள்ளி இருக்கும், கோயட் ஸ்கூல் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஒரே ஊர்ல இருக்கும் பட்சத்துல அந்த ரெண்டு ஸ்கூலுக்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதான் ஒன்னு கண்டினியூவஸா சிங்கிள். ஸோ ஐ மீன் எப்படி சொல்றது, ஒன் வேரியபிள் இங்க மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு, அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்ப இங்க இருக்க ரேங்கிங்க்கு இங்க டிஃப்ரெண்ட்டும் இங்க இருக்கிறது இங்க இருக்க டிஃபரன்ஸை வச்சு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலைஸ் எந்த மாதிரி கோரிலேட் பண்ணுவானா இஸ் அ பாயிண்ட் பைசீரியல் கோரிலேஷன் அப்படின்றத யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு மாதிரி தொடர்ச்சியானதாகவும் மற்றொன்று இரண்டு வகையான பிரிக்கப்பட்டதாகவும் இருந்தால் பாயிண்ட் பைசீரியல் கோரிலேஷன் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட், a positive correlation indicates. So நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், -1 அப்படின்றது நெகட்டிவ், +1ன்றது பாசிட்டிவ் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் கோரிலேஷன் எதை வந்து மீன் பண்ணும், அதாவது எந்த விஷயத்த வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, is a variable increases or decreases together. ஸோ பாசிட்டிவ் விஷயம் கம்ப்ளீட்டா அந்த ஸ்டூடெண்ட் என்ன மாதிரியான ஒரு ரேங்கிங் போயிருக்கான், அது பாசிட்டிவா ஏறி இருந்தாலும் சரி, இல்ல அவ மார்க் டிக்ரீஸ் ஆயிருந்தாலும் சரி. ஸோ அந்த வந்து சொல்ற விஷயம் தான். So when one variable increases, the other also tends to increase. ஒரு மாதிரி அதிகரிக்கும் போது மற்ற மாதிரியும் அதிகரிக்கும் நிலை நேர்மறை ஒட்டுறவாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா
நம்ம என்ன பழகணுமோ அதை அவன் கத்துப்பான், அவன் என்ன கத்துக்கிட்டானோ அதுதான் நம்ம கத்துக்க முடியும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயே அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்டடீஸ் ஆல்சோ இன்க்ளூடிங் தஸ் லைக் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது எந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறோமோ அதே மாதிரி விஷயங்கள் தான் அவங்களும் கத்துப்பாங்க. ஸோ நம்மளோட என்வாயர்மெண்ட்ல இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆல்சோ லேர்ன் த same thing. Why? Because in our surroundings depends upon to one's to other selves. Why? There is like an saprophytic in nature. Why? ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இன்னொரு ஆளோட டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. Then our expectations more will be getting in our childhood days, in our expectations is more. So that's one thing, we are depends to others. So இந்த ஒரு விஷயம் தான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதனால நம்ம எங்க அங்க இருந்து கத்துக்கிட்டோமோ அந்த விஷயம் தான் இங்கேயும் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. So then the simple used for person is a Pearson's correlation coefficient is. அதாவது பியர்சனுடைய correlation coefficient வந்து இதுல எந்த ஒரு சிம்பலை சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா is r. Why? Because it's represent to the linear correlation. ஒரே லீனியராவே போகும். ஸோ அதனால r தான் linear correlation அப்படின்றாங்க. Next, what does the correlation of zero indicate? Zero எதை சார் இண்டிகேட் பண்ணும்? சிம்பிளா சொன்னா நோ லீனியர் ரிலேஷன்ஷிப். ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு டாஸ்க்குமே கிடையாது. which means அவன் அப்பவும் 35 தான் எடுத்திருக்கான், இப்பவும் 35 தான் அந்த பையன் மார்க் எடுத்திருக்கா அப்படின்னா அப்போ எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அந்த இடத்துல நடுவுல கிடையாது. அப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒன்னு -1ல போயிருக்கணும், அதாவது ஒன்னு அவன் டிக்ரீஸ் ஆயிருக்கணும். ஒய்? பிகாஸ் அவனோட ஆக்டிவிட்டிஸோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு கான்செப்ட் அவனுக்கு புரியாம போயிருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தினால மைனஸுக்கு போகலாம். இன்கேஸ் அவன் ஏதோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணியிருக்கான், அப்போ அந்த லேர்னிங் மூலியமா he get a great mark means அது பாசிட்டிவ் ஒன்னா போகும், அதாவது +1 போயிருக்கும். பட் இந்த ரெண்டு விஷயமே இல்ல, he is continue to their level means is a no linear relationship. Is that's called a mentioning the zero correlation அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. A correlation of zero means there is low linear association between variable. ஸோ எந்த ஒரு இதுவுமே அவன் வாங்கியிருக்க இல்லை. ஸோ அதைத்தான் அங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், which coefficient is used for two true dichotomous variable? இரண்டு உண்மையான இரும வகை மாறிகளுக்கான ஒட்டுறவு குணகம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா is answers pi coefficient. அதாவது pi coefficientனா pi, we know the pi coefficient measure association between two dichotomous. அப்போ dichotomousனா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இருந்தா அது தட் இஸ் அது ரெண்டு செக்டார்ஸா நம்ம பிரிப்போம். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல், அது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு மார்க்ஸ் எழுதுவோம். ஐ மீன் அட்டெண்டன்ஸ் ஆர்டர்லயே நம்ம எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னு கேர்ள்ஸ் நேமா எழுதிட்டு அப்புறம் பாய்ஸ் நேம் எழுதுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு சில ஸ்கூல்ல பாய்ஸ் நேம் எழுதி கேர்ள்ஸ் நேம் எழுதுவாங்க. ஸோ அது வந்து எப்படி ஆல்பபெட்ஸ் ரூட்ல தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் ஐ மீன் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸோ இல்லை மோர் தென் நிறைய ஸ்கூல் இருந்தா இந்த பை கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன்ஸை யூஸ் பண்றாங்க. தென் ரெக்ரெஷன் அப்படின்றது என்ன? ரெக்ரெஷன் அப்படின்ட்டாலே சம்திங் லெஸ். ஸோ ரெக்ரெஷன் அனலைசிஸ் இஸ் primarily used for, இது மொத எங்க பகுப்பாய்வு முக்கியமாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது is prediction. So ranking அப்படின்றது நம்ம கொடுக்கிற ரேங்க், இதே இது ரெக்ரெஷன் அப்படின்றது ரெக்ரெசிவ், ஏதோ சம்திங் predictable. இந்த ஸ்டூடெண்ட் இந்த தடவை இந்த மார்க் எடுப்பா சார், he get an great mark in last exam, I mean he get an ஒரு 95 marksனா in this time he is getting 97 marks. So that is the regressive mark. So that is the predictable mark அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. So அதான் சொல்றாங்க. So regression helps to predict the value of one variable based on another variable. And then next, in regression, in regression the variable being predicted is called, ரெக்ரெஷனில் கணிக்கப்படும் மாதிரி என்ன அழைக்கப்படுகிறது, அதுக்கு பேரு என்ன பேர் சொல்லி அதை கூப்பிடுறாங்க. இப்போ நான் சொன்னதா, சோ 95 மார்க்ஸ் எடுத்தான், சோ 97 எடுப்பான் அப்படின்றதுக்கு ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் கால்ட் a dependent variable. Why? Because that is that depends upon the marks. He get a 95 means in next he got a 97. So that will be given to the prediction. So that prediction is called what? That is dependent variable, because it's completely depend to their marks. So that's one thing given to the term is called the name of prediction or dependent
வேரியபிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கணக்கிடப்படும் விளைவு மாறி டிபெண்டன்ட் வேரியபிள் அல்லது சார்பு மாறி என அழைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த மார்க்க சார்ந்து இருக்கனால அது சார்பு மாறி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், தி ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். ரெக்ரெஷனுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ மேக்சிமம் வந்து 10th கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒய்? பிகாஸ் நமக்கு இந்த ரெக்ரேஷனுக்கான ஒரு இது, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இது வந்து ஒரு it is equation, it's completely depends upon is a prediction. ஒரு prediction மார்க்க வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றனால so we go and see y is equal to a plus bx அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. Why? Because the simple linear regression equation predicts y from x. அவன் முன்ன என்ன வாங்கி இருக்கு, இப்ப என்ன வாங்க போகுது, அதான் முன்ன அவங்க என்ன எடுத்தாங்க, இப்ப என்ன அவங்க வாங்க போறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ஸோ எளிய நேர்காடு, அதாவது நேர்கோடு அப்படின்றது ரெக்ரெஷன் சமன்பாடு y is equal to a plus b capital X. ஸோ எக்ஸ் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, இது அவன் ப்ரீவியஸா என்ன மாதிரியான ஒரு மார்க் அவன் வாங்கியிருக்கான், ஐ மீன் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட்ல என்ன வேரியபிள்ல இருந்தா அப்படின்றத. அட் தி சேம் டைம் in y is mentioning to the is an current mark. Maybe this is first term மார்க்கா இருக்கலாம், இது செகண்ட் டேர்ம் மார்க்கா இருக்கலாம், இல்ல ஆறு தேர்ட் டேர்ம் மார்க்கா கூட இருக்கலாம். சோ இங்க அவன் 93 வாங்கியிருந்தா இங்க 95 எடுத்துருவானா அப்படின்ற ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட், the slope of the regression line is represented by regression கோட்டில் சாய்வு எந்த குறியீட்டால் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இட்ஸ் மென்ஷனிங் டு தி b, ஐ மீன் ab அப்படின்றதா y is equal to a plus b capital X அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் the coefficient b represent the slope and I mean slope இருக்கு அப்படின்றது. the and indicates how much y change from a unit change in x, அந்த விஷயத்தை தான் சொல்லுது. நெக்ஸ்ட், if r is equal to +1, r அப்படின்றது +1 ஆக இருக்கும் எனும் பட்சத்தில் அந்த ரெக்ரேஷன் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா is an coin-coid-ஆ இருக்கும். why? because this coin-coid அப்படின்றது நேத்தே நம்ம பார்த்தோம், which means when correlation is perfect, கரெக்டா இருக்கு அப்படின்றது. both regression lines is merged into one line. coin-coid அப்படின்றது ஒரு கரெக்டான ஒரு பேஸ்ட், அததான் ரெண்டுமே வந்து கோரிலேட் பண்ணி கரெக்டான ஒரு நியூட்ரலைஸ்டா இருக்கக்கூடிய அஃபிஷியல் டார்கெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், which correlation is நான் பாராமெட்ரிக். நான் பாராமெட்ரிக்ல இருக்கக்கூடிய காரலேஷன் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்பியர்மன்ஸோட காரலேஷன் தான். why? because இது does not require normal distribution assumption. இது வந்து நார்மலான ஒரு அசம்ஷன்ஸை வச்சு எதையுமே சொல்லாது. ஸோ தட்ஸ் ஒன் திங். இட் இஸ் அ தட்ஸ் நாட் ரெக்வயர்டு, ஏன்னா தேவையே கிடையாது. ஸோ அதான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அசம்ஷனுக்கு தேவை கிடையாது. எதுக்கு? இந்த ஸ்பியர்மன் கோரலேஷனுக்கு. அண்ட் நெக்ஸ்ட், வாட் இஸ் தி ஸ்கொயர் ஆஃப் கோரலேஷன் கோஎஃபிஷியன்ட் கால்ட்? ஒட்டுணர்வு குணகத்தின் வர்க்கம் என்ன அழைக்கப்படுகிறது? வாட் இஸ் தி ஸ்கொயர் ஆஃப் கோரலேஷன்? ஸோ கோஎஃபிஷியன்ட் என்ன மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் கால்ட் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். ஏதோ ஒரு விஷயத்தை டிட்டர்மைன் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. ஸோ ஆர் ஸ்கொயர்ட் இண்டிகேட்ஸ் தி ப்ரப்போர்ஷன் ஆஃப் வேரியன்ஸ் எக்ஸ்பிளைன்ட் பை தி ப்ரெடிக்டார் வேரியபிள். ஆர் ஸ்கொயர்ட் என்பது சார்பு மாறியின் வேறுபாட்டில் எவ்வளவு பகுதி சுயநீதியாக மாறியால் விளக்கப்படுகிறது என்பதை காட்டுகிறது. ஸோ ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்றது நமக்கு தெரியும், லீனியர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த லீனியர் மெஷர்மெண்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஸோ வேறுபாட்டில் அதோட வேரியபிள்ல இருந்து எந்த அளவுக்கு செல்ஃபுல்லா இருக்கு, ஸோ அது எந்த அளவுக்கு தன்னோட செல்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றதுனால தான். ஸோ தட் இஸ் கால்ட் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். அண்ட் தென் திஸ் இஸ் our last question for you is a partial correlation. partial correlations measures எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, the partial correlations is nothing but is measured to the is a relationship after
controlling a third variable அப்படினு ஞாபகம் வச்சுக்கோங்க சார். relationship after controlling a third variable, which means is a partial correlation examines the relationship between two variables while he is the removing the effect of another variable அப்படினு ஞாபகம் வச்சுக்கோங்க. which mean அப்படின்னா என்னன்னா மூன்றாவது மாறியின் தாக்கத்தை நீக்கி அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் இஸ் நெகோஷியேட் பண்ணிட்டு இரண்டு மாறிகளுக்கு இடையேயான உண்மையான உறவை பார்ஷியல் கோரிலேஷன் என்றோம். ஸோ தேர்டு வேரியபிள் இருந்தாலுமே அதை நம்ம கன்சிடர் பண்ணாம அதை கம்ப்ளீட்டா என்ன பண்ணோம் ரிஜெக்ட் பண்ணிடணும். அந்த ரிஜெக்ஷன் ஐ மீன் ரிமூவ் பண்ணிட்டு மற்ற ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கு இடையேயான ஒரு கோரிலேட் பார்க்கணும். ஸோ அந்த கோரிலேஷன் தான் which leads to the given the correct answer அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு 15 questions தான், because this is a very simple topic. So that's one thing I will take on the only 15 question அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கிளாஸ் டே பை டே இந்த மாதிரி வந்து ஒரு 15 கொஸ்டின் 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் எடுக்கணும்னு நீங்களும் எனக்கு சஜஸ்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு டீச்சிங் ரிலேட்டடா எந்த மாதிரி டாபிக் எடுக்கணும், லைக் வந்து தமிழ்ல இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், சாரி இஸ் அண்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத் and then biology ல botany and zoology is there, chemistry, physics, economics is everything is there. which one you want அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சார் எனக்கு இந்த டாபிக்ஸ் வந்து நீங்க வந்து PGTRB எடுங்க, இந்த டாபிக் வந்து UGTRB எடுங்க அப்படின்னு நீங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணீங்கன்னா I will taken for your classes in future. So bye.